வணக்கம் மகளே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மெரினா பே சான்ஸில் தான் இருக்கோம். ஸோ மெரினா பே சான்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு போவோம். ஸோ அந்த பிரிட்ஜை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு சிங்கப்பூர் இன்னோவேஷனாக அந்த பிரிட்ஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் பேக் பேக்கர் சதீஷ். ஸோ வாங்க நம்ம இப்போ அப்படியே அந்த பாத்வே வழியாக நடந்து அப்படியே அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் லூயிஸ் விட்டான் இருக்குது. ஸோ அந்த லூயிஸ் விட்டான் தான் இங்கே மெரினா பே சான்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அங்கே போவோம். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் மியூசியம் இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் மியூசியம் தாண்டி தான் நீங்கள் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜுக்கு போகணும். ஸோ நான் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு சிங்கப்பூரில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு நம்ம கடந்து போகலாம் பாருங்கள். ஸோ வியூவெல்லாம் எப்படி பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே அந்த லூயி விட்டான் ஷாப்பை நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்ட் மியூசியம் வழியே போயிடலாம். ஸோ அந்த ஆர்ட் மியூசியம் போகிறதுக்கு அந்த வழியை பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிவர் சைடில் அப்புறம் அந்த க்ரீனாக எல்லா ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பாத்வே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே நடந்து போகும்போதே ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் மியூசியம் நீங்கள் லோட்டஸ் வடிவில் இருக்கும், அதே மாதிரி ஹேண்ட்ஸ் வித் ஃபிங்கர் அந்த வடிவிலையும் இருக்கும். ஸோ இது என்ன சிம்பாலிக்காக சொல்லுதுன்னா அந்த சிங்கப்பூருடைய வெல்கம் ஹேண்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வடிவமைப்பில் இந்த ஆர்ட் மியூசியம் கட்டியிருக்காங்க. ஸோ டெய்லி இந்த ஆர்ட் மியூசியம் 10 to 7 ஓப்பனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த ஆர்ட் மியூசியம். ஸோ இந்த ஆர்ட் மியூசியத்தை பாருங்கள், ஒரு லோட்டஸ் வடிவில் கட்டியிருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்ட் மியூசியம். ஸோ இங்கே உள்ளே போனீங்கன்னா லைட் ஷோ எல்லாம் நிறையா இருக்கும். அந்த ஆர்ட் மியூசியம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு இன்னோவேட்டிவாக கட்டியிருக்காங்க தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆர்ட் மியூசியம். ஸோ பின்னால் பாருங்கள், மக்கள் நிறைய மக்கள் இந்த பாதை வழியாக அப்படியே நடந்து ஆப்பிள் ஸ்டோர், அப்புறம் மெரினா பே சாண்ட் அப்படி வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் லூயிஸ் விட்டான் அந்த ஷாப் வச்சுருக்காங்க. எல்வின்னு சொல்லுவாங்க. எல்வின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதுக்கிட்டே இந்த ஆர்ட் மியூசியம் தெரியுதுங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பிரிட்ஜுக்கு போகிற வழியில் பாருங்கள் அந்த ஆர்ட் மியூசியம் இருக்குதுங்களா. ஸோ அந்த ஆர்ட் மியூசியம் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது சிங்கப்பூர் ஆர்ட் மியூசியம். ஸோ அந்த வழியில் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாண்டில் பாருங்கள் தாமரையாக அல்லது பூக்களான்னு தெரியல. ஸோ தாமரை மாதிரி தான் தெரியுது பாருங்கள் நிறையா. ஆமாம், தாமரை தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ அந்த பாண்டில் தாமரைகள் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் மியூசியம் அந்த தாமரை ஷேப்பில் தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நிறையா தாமரை அந்த பாண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தெரியுதுங்களா. இங்கே மக்கள் நிறையா பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த இங்கிலீஷ் பிரிட்ஜு கிட்டே பாருங்கள். ஸோ நிறைய மக்கள் இங்கே வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய மக்கள் ஓடிட்டுருக்காங்க பாருங்கள், ஜாகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேயை பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ ரொம்ப நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் ஜாகிங் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நிறையா சின்ன பிள்ளைங்களும் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே அந்த பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த பிரிட்ஜில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த பிரிட்ஜை அவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆர்ட் மியூசியம். ஸோ இங்கே ஆர்ட் மியூசியம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டர்ஸ் இதில் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாண்ட் செட்டப்பில் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆர்ட் மியூசியம், தெரியுதுங்களா. எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. ஆர்ட் மியூசியம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்ட் மியூசியம் பாருங்கள். ஸோ நைட்டு வந்தீங்கன்னா இதில் நிறையா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, தெரியுதுங்களா.
ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த பிக்னிக் மாதிரி வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மர்னா பே சாண்டுக்குள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து காஃபி ஷாப், அப்புறம் வந்து அந்த மாதிரியே நிறைய ஷாப்ஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மியூசியம் போயிட்டு அப்படியே வந்து இங்கே பாருங்கள் நிறையா மக்கள் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் இது. ஸோ இந்த மர்னா பே சாண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா ரிவர்ஸ் கோர்ஸ் இந்த போகிறதுக்காக டிக்கெட்டு கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த போட்டில் வந்து இந்த ரிவரில் உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு க்ரூஸ் போகக்கூடிய இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா ரிவர் க்ரூஸ் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு அவைலபிள்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிக்கெட்ஸு நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். ஸோ அந்த க்ரூஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்ரூஸில் வந்து இந்த ரிவரில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா, பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அந்த க்ரூஸ் வந்து போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த போட்டில் வந்து உங்களை வந்து அப்படியே கூப்பிட்டு போவாங்க, ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அப்படியே, தெரியுதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரூஸ் போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த ஆர்ட் மியூசியம் தெரியுதுங்களா. ஸோ ஆர்ட் மியூசியம் வந்து அந்த லோட்டஸ் வடிவில் வச்சுருக்காங்க, தெரியுதா. ஸோ அப்படியே இதுக்கு அந்த ஆர்ட் மியூசியம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா க்ரூஸில் மக்கள் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ க்ரூஸ் போகுதா தெரியுதுங்களா. ஸோ இதே வந்து வாக்வே இருக்குது. ஸோ இந்த வாக்வே வழியாக மக்கள் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ட் மியூசியத்துக்கு டிக்கெட் வந்து $20. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளூக் அல்லது வந்து கரோசல் அந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை விட வந்து குறைவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குறைவாக கிடச்சுன்னா அந்த டிக்கெட்டை வாங்கி நீங்கள் வந்து இந்த சிங்கப்பூர் ஆர்ட் மியூசியத்துக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆர்ட் மியூசியத்துக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வைஸாக வந்து நிறைய வச்சுருப்பாங்க உள்ள. ஏஆர் அப்புறம் வந்து விஆர் அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்து இந்த ஆர்ட் மியூசியத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆர்ட் மியூசியத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்கள், பின்னால் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜோட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வந்து ஒரு டிஎன்ஏ வடிவில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜோட சிறப்பம்சம். ஸோ இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 280 மீட்டர் நீளம் கொண்டது. ஸோ மக்கள் இந்த மர்னா பேயும் அப்புறம் வந்து அந்த மர்னா பேக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து இணைக்கிறதுக்கு தான் இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மனுஷனோட டிஎன்ஏ இருக்குல்ல அந்த வடிவில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதோட சிறப்பம்சம். இங்கே பாருங்கள், மக்கள் வந்து இதில் நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மெரினா பே சாண்ட்ஸ். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கும் தான் அந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ மக்கள் நிறைய வந்து இந்த பிரிட்ஜில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. ஸோ இதுதான் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். ஸோ அப்படியே நம்ம நடந்து போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த பிரிட்ஜில் வந்து எப்போவுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இதில் வந்து இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸோட வந்து இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்ட் மியூசியம் அப்புறம் வந்து மரினா பே சாண்டோட வியூ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிளனேட் தியேட்டர் இருக்கா. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வியூவை பார்க்கலாம். ஸோ அதனாலேயே நிறைய மக்கள் வந்து இந்த பிரிட்ஜுக்கு வருவாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ மரினா பே சாண்டோட வியூ தெரியுதுங்களா. நீங்கள் இந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த மரினா பே சாண்ட்ஸ், அந்த இன்ஃபினிட்டி பூல் மேலே இருக்கக்கூடிய அந்த கப்பல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி பூலும் வந்து நீங்கள் இந்த பிரிட்ஜ் வழியாக நீங்கள் வந்து பார்க்கலாம், தெரியுதுங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வியூ இருக்குது பாருங்களா, தெரியுதுங்களா.
ஸோ மக்கள் அதுக்காக தான் இந்த பிரிட்ஜை நோக்கி வருவாங்க. ஸோ இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜில் இன்னொரு அம்சம் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மரீனா பே சாண்ட்ஸ் இருக்குதுங்களா. ஸோ அப்படியே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிங்கப்பூரோட ஃப்ளைஓவர் இருக்கா. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலேயே மக்கள் இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜை வந்து மக்கள் நிறைய விரும்புவாங்க. எப்போவுமே மக்கள் வந்து இங்கே வந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே பாருங்கள் இங்கே மக்கள் வந்து ஜாகிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வழியாக அப்படியே ஜாகிங் பண்ணி அப்படியே அந்த சைடு போயிட்டு இந்த மெர்லையான் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ஜாகிங் பண்ணி அப்புறம் வந்து இந்த மரீனா பே சாண்ட்ஸுக்கு வருவாங்க, இந்த ஆப்பிள் ஸ்டோர் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே பார்த்தீங்களா. ஸோ அந்த போட்டு ஓடிட்டுருக்குங்களா. ஸோ அதனால தான் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜு கிட்ட தான் நிற்கிறேன் பாருங்கள். ஹீலிக்ஸ் பிரிட்ஜு கிட்டே இருந்து நீங்கள் அந்த மரீனா பே சாண்ட்ஸோட வியூவை பாருங்கள், எந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜு. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஸ்பாட். நீங்கள் வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து அந்த மரீனா பே சாண்டை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த வே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அந்த சிங்கப்பூர் ஃப்ளையரும் உங்களுக்கு தெரியுதுங்களா, சிங்கப்பூர் ஃப்ளையர். ஸோ மக்கள் அதுக்காகவே இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜை நோக்கி வருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அருமையான வியூ உங்களுக்கு எங்கே இருந்தும் கிடைக்காது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து மரீனா பே சாண்ட்ஸ், அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூருடைய ஃப்ளைஓவர் இருக்கும். ஸோ அதனால தான் மக்கள் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. எந்த மாதிரி வடிவமைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இருக்கா. ஸோ இதுதான் அந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா மரீனா பே சாண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த சைடு பாருங்கள் அந்த மெர்லையான், அப்புறம் வந்து அந்த அந்த ரிவரில் வந்து போட்டு போகக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் வந்து இந்த வியூவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வந்து ஆர்ட் மியூசியம் பின்னால் தெரியுதுங்களா. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மரீனா பே சாண்ட்ஸையும் பார்க்கலாம், தெரியுதா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா வியூ எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பிளேஸையும் வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இது ஹீலிக்ஸ் பிரிட்ஜ், தெரியுதுங்களா. ஸோ சீனரியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ மரீனா பே சாண்ட்ஸ்லேயும் வந்து லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த பிரிட்ஜ்லேயும் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய மக்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.